பட்ஜெட் தாக்கல் 2025-26 தமிழக பட்ஜெட் தாக்கல் இன்னும் சற்று நேரத்தில் வாசிக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக திருநெல்வேலி அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த மாவட்டத்தினுடைய தேவைகள் என்ன, மக்களுடைய என்ன ஓட்டு என்னவாக இருக்கின்றது? தமிழகமே ஆவலோடு எதிர்பார்க்கும் 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தமிழக அரசால் பதிவு செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 1000 திரைகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் பட்ஜெட் ஒளிபரப்பு செய்யப்படுவதாக தமிழக அரசு சார்பில் தகவல்கள் வெளியாகி உள்ளன. தமிழக மக்களிடையே மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கும் இந்த பட்ஜெட் குறித்து திருநெல்வேலியில் பொதுவாக எதிர்பார்க்கப்படும் 2 கருத்துக்கள் குறித்து நாம் இங்கே தற்போது பார்ப்போம். திருநெல்வேலியில் தற்போது தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் அதிகமாக கலப்பதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் இந்த பட்ஜெட்டில் சிறப்பாக ஏதேனும் திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என எதிர்பார்த்து திருநெல்வேலி மக்கள் காத்திருக்கின்றனர். இந்திய அரசு கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவிட்டு சிறப்பான ஒரு பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்யப்பட்டதை போல திருநெல்வேலி மாவட்டத்தில் பாயும் தாமிரபரணி ஆற்றிலும் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுப்பதற்கான செயல்முறைகளை செலவு செய்யும் பட்ஜெட் விவரங்கள் எதுவும் வெளியாகுமா என திருநெல்வேலி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதே போல 25 வருடங்களுக்கு மேலாக நாங்குநேரியில் சிறப்பு பொருளாதார மண்டலம் செயல்படாத நிலையில் இருப்பதை தொடர்ந்து இந்த பட்ஜெட்டில் அதனை செயலாக்கும் வழி திட்டமும் நடைமுறைகளும் எதுவும் ஆரம்பிக்கப்படுமா என திருநெல்வேலியில் பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 2025-26 பட்ஜெட்டில் தாமிரபரணி கழிவு நீரை சுத்திகரிக்கும் நிலையங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்படுமா, மேலும் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் உடனடியாக செயல்பாட்டுக்கு வருமா என்ற 2 எதிர்பார்ப்புகளும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.